8th standard unit 2 force and pressure lesson பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. friction. we walk on roads without falling. நம்ம ரோட்ல நடக்கும்போது கீழே விழாம தான் நடக்கிறோம் இல்லையா? but we tend to fall when we walk on wet surface. ஆனால் இதுவே ஈரமான ஒரு பிளேஸில் நம்ம நடக்கிறோம் அப்படின்னா நமக்கு வழுக்குது. ஏன் வழுக்குது? why? we walk on the road safely because of the friction between the feet and the road. நம்ம ஏன் ரோடில் வழுக்காமல் ஃப்ரீயாக நடக்கிறோம் அப்படின்னா நமக்கும் நம்மளோட பாதத்துக்கும் அந்த ரோடுக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு உராய்வு ஏற்படுது. அந்த உராய்வு குறையும் போது தான் நம்ம வழுக்கி கீழே விழுறோம். பட் the friction is less when we walk on wet surfaces and so we tend to fall. ஆனால் ஈரமாக இருக்கக்கூடிய இடத்துல நம்மளோட பாதத்துக்கும் அந்த தரைக்கும் but the friction is less when we walk on wet surfaces and so we tend to fall. ஆனால் இதே ஈரமாக இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளோட பாதத்துக்கும் அந்த தரைக்கும் அந்த உராய்வு நிலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம வழுக்கி விழுந்துருவோம். Frictional force or friction arises when two or more bodies in contact move or tend to move relative to each other. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போ உண்டாக்கும், இல்லை ஃப்ரிக்ஷன் அந்த உராய்வுன்றது எப்போ நடக்கும் அப்படின்னா ரெண்டு பொருளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கான்டாக்ட் ஏற்படும் போது, அது மூவ் ஆகும் போதோ இல்லை இருக்கும் போதோ அதுக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படும் போது தான் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது ஏற்படுது. இட் ஆக்ட்ஸ் ஆல்வேஸ் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் தி மூவிங் பாடி. இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்பயுமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். நம்ம எந்த திசையில் இருக்கோமோ அதுக்கு அந்த திசைக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும். திஸ் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் டியூ டு த ஜியோமெட்ரிக்கல் டிஸ்சிமிலாரிட்டிஸ் ஆஃப் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி பாடிஸ். இந்த ஃபோர்ஸ் ஏன் ஏற்படுது அப்படின்னா ஜியோமெட்ரிக்கலி பார்த்தோம்னா நமக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்மளோட பாதத்துக்கும் கீழே தரைக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஜியோமெட்ரிக்கல் டிஸ்சிமிலாரிட்டிஸ் இருக்கிறது தான் அதுக்கு ஒரு பெரிய ஒரு காரணம். which are in relative motion. இந்த நம்மளோட அந்த நம்பலாகட்டும் இல்லை பொருளாகட்டும் தரையில் இது ஆகும்போது அது நகர்வு பொறுத்து இருக்கிறதுனால தான் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஏற்படுது. ஃப்ரிக்ஷன் கேன் ப்ரொடியூஸ் த ஃபாலோயிங் எஃபெக்ட்ஸ். இந்த ஃப்ரிக்ஷனால் என்னென்ன நடக்குது அப்படின்னா ஃப்ரிக்ஷன் அப்போசஸ் மோஷன். இந்த ஃப்ரிக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா அந்த நகர்வு ஒன்று ஏற்பட்டுருக்கு இல்லையா, அதை எதிர்க்குது, அதுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுது, நகர விடாமல் பார்த்துருக்கோம். இட் காசஸ் வியர் அண்ட் டியர் ஆஃப் தி சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட். இப்போ தரையும் நம்மளோட நடக்கக்கூடிய நம்ம பாதமும் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற செப்பல் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அப்படியே தேய ஆரம்பிச்சிடும். ஸோ அதான் வியர் அண்ட் டியர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சர்ஃபேஸ், அந்த எந்த ரெண்டு சர்ஃபேஸ் உராயுதோ ஃப்ரிக்ஷனல் ஏற்படுதோ அந்த இடத்துக்கு வியர் அண்ட் டியர் ஏற்படும். இட் ப்ரொடியூசஸ் ஹீட். ஒரு விதமான சூடு ஏற்படுத்தும். நம்ம ரெண்டு கையும் வச்சுக்கிட்டு தேய்க்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல என்ன உருவாகுது? ஹீட் உருவாகுது. ஸோ வெறும் பாதம் நம்ம நடக்கக்கூடிய இடம் அப்படின்னு இல்லாமல் எந்த ஒரு ரெண்டு பொருளும் கான்டாக்டில் இருக்கோ அதுதான் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு உராய்வு ஏற்படுறது ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறோம். டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இந்த ஃப்ரிக்ஷனுடைய டைப்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். ஃப்ரிக்ஷன் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு டூ பேசிக் டைப்ஸ், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ரெண்டு வகையான ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக், இன்னொன்று கைனட்டிக். ஸ்டாட்டிக்ன்றது மூவ் ஆகாமல் இருக்கும்போது, கைனட்டிக் அப்படின்றது மூமெண்ட் இருக்கும்போது பார்க்கலாம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், த ஃப்ரிக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை தி பாடிஸ் விச் ஆர் அட் ரெஸ்ட் இஸ் கால்ட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இப்போ டேபிள் ஒரு நம்ம தர மேலே வச்சுருக்கோம் அப்படின்னும் போது அது ரெண்டுமே நகர்வு ஏற்படலை இல்லையா, டேபிள் ஒரே இடத்துல தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய சமயத்தில் ஏற்படக்கூடிய அந்த உராய்வு, அந்த ஃப்ரிக்ஷன், அதுதான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், ஆல் தி ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ரிஜிட்லி பிளேஸ்ட் டு பி ரெஸ்ட் ஆன் தி எர்த். பூமி மேலே இருக்கிற எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான ரெஸ்ட்டில் தான் பூமி மேலே இருக்குது. தென் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் எக்ஸிஸ்டன்ட் டியூரிங் த மோஷன் ஆஃப் பாடிஸ் இஸ் கால்ட் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். நம்ம நகர்வு ஏற்படும் போது, ஒரு பால் போயிட்டே இருக்குது அப்படின்னா அது அந்த பால் நகர்ந்துட்டே இருக்கு இல்லையா, அப்போ ஒரு உராய்வு ஏற்படுது. அதுதான் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறோம். நகர்வு இருக்கும்போது ஏற்படக்கூட உராய்வு, அது கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் கேன் பி ஃபர்தர் கிளாஸிஃபைட் இன்டு ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன். இதில் ரெண்டு வகையான ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஒன்று ஸ்லைட் ஆகுறது, இன்னொன்று ரோல் ஆகுறது. அந்த பேரை வச்சே புரிஞ்சுக்கலாம். ஸ்லைடிங்ன்றது சறுக்குறது, ரோலிங்ன்றது உருண்டு ஓடுறது இல்லையா. ஸோ அதை வச்சு பார்க்கலாம். when a body slides over the surface or another body, the friction acting between the surfaces in contact is called sliding friction. ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேலே அப்படியே சராஞ்சிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறோம். when a body rolls over another surface, the friction acting between the surfaces in contact is called rolling friction. இப்போ ஒருவேளை ஒரு பொருள் ஒரு பொருள் மேலே அப்படியே உருண்டு ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறோம். ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தேன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். எப்பயுமே ரோலிங் ஃப்ரிக்ஷன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை விட கம்மியாக தான் இருக்கும். சரஞ்சிட்டு போகும்போது அதோடைய அந்த ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா. தட் இஸ் வை வீல்ஸ் ஆல் ப்ரொவைடட் இன் வெஹிக்கல்ஸ், ட்ராலிஸ்,
சூட் கேசஸ் எக்ஸெட்ரா. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீல்ஸ் வந்து இந்த வண்டிகளில், ட்ராலியில், சூட் கேஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீல்ஸ் வந்து நம்ம வச்சுருப்போம். ஏன்னா அந்த ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த ரோலிங் வீல்ஸ் வந்து நம்ம இந்த இதிலலாம் வச்சுருக்கோம். ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன் எப்பயுமே வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை விட கம்மியாக இருக்கும். அந்த ஃப்ரிக்ஷன் வந்து குறைவாக இருக்கும் ரோல் ஆகும்போது ஸ்லைட் ஆகிறத விட. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ரிக்ஷன். இந்த உராய்வு ஏற்படுறதுக்கு அதிகமாக எப்படி ஏற்படும், இல்லை குறைவாக எப்படி ஏற்படும் அப்படின்றதுக்கு உண்டான ஃபேக்டர்ஸ், காரணிகள் சொல்லுவோம். ஸோ அதுதான் என்னென்னு பார்க்கலாம். சம் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட் ஃப்ரிக்ஷன் ஆர் கிவன் பிலோ. நேச்சர் ஆஃப் தி சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து, சொரப்பாக இருக்கா, ரொம்ப பிளெயினாக ரொம்ப நைஸாக இருக்கா, அதை பொறுத்து ஃப்ரிக்ஷன் வந்து அமையும். மூவிங் அன் ஆப்ஜெக்ட் ஆன் அ ரஃப் சர்ஃபேஸ் வில் பி டிஃபிகல்ட். எப்பயுமே ஒரு பொருளை வந்து சர்ஃபேஸ் ரொம்ப ரஃப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கரகரான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஒரு பொருளை நம்மளால் மூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பட் வி கேன் ஈஸிலி மூவ் இட் ஆன் தி ஸ்மூத் சர்ஃபேஸ். இதை நைஸாக இருக்குது ஒரு இடம், அந்த இடத்துல ஏதாவது ஒரு பாக்ஸோ ஒரு ஏதோ ஒன்று நகர்த்தணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. திஸ் இஸ் பிகாஸ் ஃப்ரிக்ஷன் வேரிஸ் பிட்வீன் த சர்ஃபேஸ். இது எதனால் அப்படின்னா இந்த உராய்வு தன்மை அது வந்து அந்த சர்ஃபேஸை பொறுத்து, நைஸாக இருக்கா, குறப்பாக இருக்கா, அந்த மாதிரியான அந்த சர்ஃபேஸை பொறுத்து அமையும். தென் வெயிட் ஆஃப் தி பாடி. இட் இஸ் ஈஸி டு பெடல் யுவர் சைக்கிள் வித்தவுட் எனி லோட் ஆன் இட்ஸ் கேரியர். சைக்கிளில் வந்து பின்னாடி எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லோடே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இடத்துல வந்து நம்மளால் சைக்கிளை ஈஸியாக ஓட்ட முடியும். With a load placed on its carrier, it is difficult to move it because the weight of the carrier increases the friction between the surface of the tire and the road. ஆனால் இதுவே நம்ம கேரியர் பின்னாடி வெயிட் வச்சிடறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்மளுக்கு மெரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த வெயிட் ஜாஸ்தி ஆகிடுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ரோட்டில் வந்து நம்ம அந்த உராய்வும் வந்து ஜாஸ்தி ஆகுது. அப்போது அந்த உராய்வு ஜாஸ்தி ஆகும்போது வெயிட் அதிகரிக்கும் போது நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா மெரிக்க ரொம்ப ஈஸியாக இருக்காது. அப்போது ஒரு பொருளுடைய வெயிட்டை பொறுத்தும் ஃப்ரிக்ஷன் வந்து அமையும். ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஃபார் அ கிவன் வெயிட் த ஃப்ரிக்ஷன் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு தி ஏரியா ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் த டூ சர்ஃபேஸ். ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருள் மேலே எந்த அளவுக்கு பட்டிருக்கு, அதாவது சில பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இடத்த அடைச்சிக்கும், சில பொருள் வந்து கொஞ்சம் மட்டும்தான் இடத்த அடைச்சிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு கான்டாக்டில் இருக்குது ரெண்டு பொருளும் அப்படின்றத வச்சும் ஃப்ரிக்ஷன் வந்து அமையும். இஃப் த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் இஸ் கிரேட்டர் தென் த ஃப்ரிக்ஷன் வில் பி கிரேட்டர் டூ. ரொம்ப அதிகமான இடத்த வந்து கான்டாக்டில் இருக்குது, ரெண்டு பொருள் ரொம்ப அதிகமான சர்ஃபேஸ் வந்து கான்டாக்டில் இருக்குன்னா ஃப்ரிக்ஷனும் வந்து உராய்வும் கூட அதிகமாக தான் இருக்கும். ரோட் ரோலர் ஹேஸ் அ ப்ராட் பேஸ். ரோட் ரோலர் பார்த்துருக்கோம் இல்லையா, ரோடு போடும்போது பெருசாக இருக்கும், அது எப்படி இருக்கும், ரொம்ப அகலமாக இருக்கும், அதனால் அது ஸ்பீடாக போக முடியாது, பார்த்துருக்கோம்ல. ஸோ இட் ஆஃபர்ஸ் மோர் ஃப்ரிக்ஷன் ஆன் தி ரோடு. அதனால் என்ன ஆகுது, அது வந்து ரோடு மேலே நிறைய உராய்வு தன்மை வந்து ஏற்படுத்துது. பட் தி சைக்கிள் ஹேஸ் அ லெஸ் ஃப்ரிக்ஷன். இதுவே சைக்கிளோட டயர் பார்த்துருக்கோம்ல, ரொம்ப மெலீஸாக இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரிக்ஷன் அந்த உராய்வு தன்மை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. சின்ஸ் தி ஏரியா ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் தி டயர் வில் பி வித் த சர்ஃபேஸ் ஆஃப் தி ரோடு இஸ் லெஸ். ஸோ நம்ம சைக்கிளோடைய ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வந்து ரோடோட ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சைக்கிள் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஆனால் ரோட் ரோலர் வந்து அதிகமான சர்ஃபேஸ் ரோட் மேலே படுறதுனால அதோட ஸ்பீடு வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இந்த ஃப்ரிக்ஷனால் நமக்கு என்னெல்லாம் நல்லது அப்படின்னா, ஃப்ரிக்ஷன் இஸ் நெசசரி ஃபார் ஆர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். நம்மளோட அன்றாட பணிகளுக்கு இந்த ஃப்ரிக்ஷன் உராய்வு தன்மை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இட் இஸ் டிசைரபிள் இன் மோஸ்ட் ஆஃப் தி சிச்சுவேஷன்ஸ் ஆஃப் அ டெய்லி லைஃப். ஒரு சில நம்மளோட பெரும்பாலான அன்றாட வாழ்க்கையில் இது வந்து ஒரு தேவையான ஒரு விஷயமாகவும் இருக்குது. we can hold objects in our hand due to friction. இந்த உராய்வு தன்மை இருக்கிறதுனால தான் நம்ம கையில் பொருளெல்லாம் வந்து நம்மளால் பிடிக்க முடியுது. we can walk on the road because of friction. நம்ம ரோட்டில் நடக்கிறோம் கீழே விழாமல் அப்படின்னா இந்த உராய்வு தன்மை, இந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறதுனால தான். the friction between footwear on the ground help us to walk without slipping. நம்மளோட அந்த செப்பலுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், நல்லா ஃப்ரிக்ஷன் நல்லா ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும், உராய்வு தன்மை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம வழுக்கி விழாமல் ஈஸியாக நம்மளால் நடக்க முடியும். இதே செப்பல் தேஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படியே ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் வந்து கொடுக்குறதுனால தான் நம்மளால் ஈஸியாக வாக் பண்ண முடியுது. ரைட்டிங் ஆன் அ பேப்பர் வித் அ பென் இஸ் ஈஸி டியூ டு ஃப்ரிக்ஷன். நம்ம பேப்பர் மேலே பென் வச்சு எழுதுகிறோம் அப்படின்னா அதுவுமே அந்த உராய்வு தன்மை இருக்கிறதுனால தான் நம்மளால் ஈஸியாக எழுத முடியுது. வலிக்கிட்டு போனால் எழுத முடியாது. ஆட்டோமொபைல்ஸ் கேன் மூவ் சேஃப்லி டியூ டு ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த டயர்ஸ் அண்ட் தி ரோடு. டயருக்கும் ரோடுக்கும் உராய்வு தன்மை ஏற்படுறதுனால தான் வந்து நம்மளோட எல்லா வெஹிக்கிள்ஸும் வந்து மூவ் ஆகுது ஈஸியாக. பிரேக்ஸ் கேன் பி அப்ளைட் டியூ டு ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் ஆன் பிரேக் ஷூஸ். இதே வந்து நம்ம பிரேக் அழுத்தும் போது
இந்த போயிட்டு என்ன பண்ணுது, அந்த மூவ் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த டயர் மேலே அது ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது அது ஒரு உராய்வுத்தன்மை ஏற்படுத்துறதுனால வேகமாக சுற்றிட்டு ஓடிட்டு இருக்கக்கூடிய டயர் என்ன ஆகும், அதை வந்து தடுத்து நிறுத்தும். We are able to light a matchstick, sew cloths, tie a knot or fix a nail on the wall because of friction. நம்ம தீப்பெட்டி கொளுத்துறோம், அதுவும் ஒரு உராய்வு தான். சிவ் கிளாத்ஸ்னால் துணி தைக்கிறோம், ஸோ அதுவுமே ஒரு ஃப்ரிக்ஷன் தான். முடிச்சு போடுறோம், அதுவுமே ஒரு ஃப்ரிக்ஷன் தான். அண்ட் ஃபிக்ஸ் அ நெயில் ஆன் தி வால்னால் ஆணி அடிக்கிறோம் இல்லையா செவத்தில், அதுவுமே ஒரு வகையான ஃப்ரிக்ஷன் தான். இது எல்லாமே நடக்குது என்ன காரணம் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற இந்த இதால் தான் வந்து நடக்குது. தோ ஃப்ரிக்ஷன் மேக்ஸ் அ லைஃப் ஈஸி, இட் ஹேஸ் சம் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆல்சோ, ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் நெசசரி ஈவில். இந்த உராய்வுத்தன்மை, இந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்றது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ரொம்பவே யூஸ் ஆனாலும் கூட சில நெகட்டிவ்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற விஷயத்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெசசரி ஈவல் அப்படிங்கிற தேவையான ஒரு ஈவல் அப்படின்றது வந்து என்ன சொல்கிறது, நமக்கு தேவையற்றதுன்னு சொல்கிற மாதிரி. ஈவில் ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லல, அந்த மாதிரி தேவைப்படுகின்ற ஒரு மோசமான ஒரு நிலை அப்படின்றது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். Friction wears out the surfaces rubbing with each other like screws, gears in machines or stools of shoes. இந்த ஃப்ரிக்ஷனால் நமக்கு என்னெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ், நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்கிறதுனால இந்த ஸ்க்ரூ, இந்த கியர்லாம் இருக்கு இல்லையா, நம்ம செப்பலை நம்ம ஷூவில் கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த கிரிப்புக்காக கொடுத்துருக்கக்கூடிய அந்த சோல்ஸ் அதெல்லாம் கூட என்ன ஆகுதுன்னா தேய ஆரம்பிச்சிடும், தேய்மானம் ஏற்படுது இந்த ஃப்ரிக்ஷனால். An excessive amount of effect has to be given to overcome the friction while operating a machine. இந்த ஃப்ரிக்ஷன், இந்த உராய்வுத்தன்மை இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மிஷினை நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே நம்ம எஃபெக்ட் கொடுத்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. திஸ் லீட்ஸ் டு வேஸ்டேஜ் ஆஃப் எனர்ஜி. இதனால் நிறைய எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகுது. ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூசஸ் ஹீட் விச் காசஸ் ஃபிசிக்கல் டேமேஜ் டு த மிஷின். இந்த உராய்வு ஏற்படுறதுனால அந்த மிஷின்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்னா ஹீட் ஆக ஆரம்பிக்குது. அதனால் வந்து மிஷினுக்கு அது வந்து கெட்டது பண்ணுது, அது டேமேஜ் பண்ணுறதுக்கு வழிவகை செய்யுது. இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங் ஃப்ரிக்ஷன். இந்த உராய்வுத்தன்மை, இந்த ஃப்ரிக்ஷனை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி டிக்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா ஏரியா ஆஃப் காண்டாக்ட். ஃப்ரிக்ஷன் கேன் பி இன்க்ரீஸ் பை இன்க்ரீஸிங் த ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் அண்ட் காண்டாக்ட். நம்ம ஃப்ரிக்ஷனை குறைக்கணும், உராய்வு குறைக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டு பொருள் ஒன்றோட ஒன்று டச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை வந்து அதிகப்படுத்தும் போது ஃப்ரிக்ஷன் வந்து நமக்கு குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், பிரேக் ஷூஸ் இன் அ சைக்கிள் ஹேஸ் டு பி அட்ஜஸ்டட் ஸோ தட் தே கேன் ஆஸ் க்ளோஸ் அஸ் பாசிபிள் டு தி ரிம் ஆஃப் தி வீல். நம்ம இந்த பிரேக் பிடிக்கிறோம் இல்லையா, அந்த ஷூஸ் என்ன பண்ணலாம், டயருடைய ரிம்முக்கு ரொம்ப கிட்ட வச்சிருக்கும் போது அந்த உராய்வுத்தன்மை, அந்த பிரேக் ஷூஸ் வந்து சீக்கிரமாக போகாது. இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் த ஃப்ரிக்ஷன், அந்த ஃப்ரிக்ஷன் அதை அதிகப்படுத்தும் போது நம்ம ஈஸியாக நமக்கு டயர் வந்து ஸ்டாப் ஆயிரும். யூஸிங் லூப்ரிகேட்ஸ் அப்படின்னா அந்த ஆயிலெல்லாம் இருக்கும் இல்லையா, அதான் வந்து லூப்ரிகேட்ஸ்ன்னு சொல்கிறோம். சப்ஸ்டன்சஸ் விச் ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் அஸ் லூப்ரிகேட்ஸ். எது வந்து இந்த உராய்வுத்தன்மையை வந்து கம்மிப்படுத்துதோ அந்த மாதிரி பொருளை தான் வந்து நம்ம லூப்ரிகேட்ஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து க்ரீஸ், நம்ம அந்த ஆயில் மாதிரி நெய் மாதிரி இருக்கும் க்ரீஸு, கோகோனட் ஆயில், நம்ம தேங்காய் எண்ணெய், கிராஃபைட் அப்படிங்கிற பொருள், கேஸ்டர் ஆயில், இந்த மாதிரி எண்ணெய் வகைகள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு லூப்ரிகேட்ஸை ஒர்க் பண்ணலாம். இந்த லூப்ரிகேட்ஸ் ஃபில் அப் தி கேப்ஸ் இந்த இர்ரெகுலர் சர்ஃபேசஸ் பிட்வீன் த பாடி இன் காண்டாக்ட். ஏன் வந்து இந்த ஃப்ரிக்ஷன் குறைக்குதுன்னா இந்த எண்ணெய், இந்த க்ரீஸ் எல்லாம் என்ன பண்ணுது, நடுவில் இருக்கிற சின்ன சின்ன கேப் எல்லாம் போய் அதை அடைச்சிக்கும். அப்போ அடைச்சிக்கும் போது அந்த உராய்வு தன்மை வந்து குறையும். திஸ் ப்ரொவைட்ஸ் அ ஸ்மூத் லேயர், தஸ் ப்ரொவைடிங் அ டைரக்ட் காண்டாக்ட் பிட்வீன் தேர் ரஃப் சர்ஃபேஸ். ஸோ இந்த சின்ன சின்ன துளைகளில், அந்த சின்ன சின்ன இடத்துலலாம் போய் இந்த க்ரீஸ் எல்லாம் போய் உட்காந்துக்கிறதுனால நமக்கு அந்த ஒரு ஸ்மூத்தான எஃபெக்ட் கொடுக்கறதுனால அந்த காண்டாக்ட் ஆகும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், ரஃபாக இல்லாமல். Using ball bearings. Since rolling friction is smaller than sliding friction, sliding is replaced by rolling with the usage of ball bearings. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, நம்ம ரோல் பண்ணும்போது அதோடைய ஃப்ரிக்ஷன் வந்து குறைவுன்னு படிச்சிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்லைட் ஆகக்கூடிய இடங்கள்லாம் என்ன பண்ணலாம், இந்த ரோல் பண்ணுற மாதிரி அந்த பால் பியரிங்ஸை வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த சின்ன சின்ன ரவுண்டாக பால் இருக்கும், அது இப்படி சுற்றும் போது அந்த பால் அப்படியே சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் பால் பியரிங்ஸ். ஃபார் த சேம் ரீசன் லெட் ஷார்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த பியரிங் ஆஃப் சைக்கிள் ஹப். அந்த சைக்கிளுடைய அந்த செயின்ல எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியாக பால் பியரிங்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா அந்த உராய்வை வந்து குறைக்கிறதுக்காக.